Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 3.2ல ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x, 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க சம். இதனுடைய மீபேவா நம்மள கேக்குறாங்க. மீபேவா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் f of x ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். f of x எடுத்துக்கிறோம். ஸோ 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x. இதிலேருந்து நம்ம எதை வெளில எடுக்கலாம்? காமனாக 3ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ காமனாக 3 வெளில எடுத்துக்கலாம். x power 4 plus 2x cube minus 4 3 12 இல்லையா? ஸோ 4x square minus 8 3 24. ஸோ 8xன்னு கிடைக்கும். 3 வெளில எடுத்தால் மீதி தான் கிடைக்கும். இந்த 3ன்றது ஒரு நம்பர். இது வந்து இதோட பொது வகுத்தி இல்லை அப்படின்னு போன சம்லேயே பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி நம்பர்ஸாக வர்றதா இதோட பொது வகுத்தி இல்லை அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம். ஸோ இப்போ f of x கண்டுபிடிச்சோம். அடுத்தது g of x. g of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. சரிங்களா? இப்போ இது எல்லாத்துலேருந்து காமனாக நம்ம எதை வெளில எடுக்கலாம் பாருங்கள். 2 வெளில எடுத்துக்கலாம். 2 வெளில எடுத்தால் 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4xன்னு கிடைக்கும். இதுலேயும் 2 வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு பெரிய நம்பராக தெரியுது? இதுதானே பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இதால் டிவைட் பண்ணிக்கலாம். சரி, டிவைட் பண்ணலாமா? ஸோ 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4xi x power 4 plus 2x cube minus 4x square minus 8x ஆல் வகுக்க. இதால் இதை வகுக்க போகிறோம். ஸோ வகுக்கலாமா? ஸோ வகுத்தா என்ன வருது பாருங்கள். 2x power 4 plus 7x cube plus 4x square minus 4x. இங்கே என்ன போட போகிறோன்னா x power 4 plus 2x cube 2x cube minus 4x square minus 4x. டிவைட் பண்ணலாமா? இங்கேயே 2x power 4 இருக்குது. அதை x power 4ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா x power 4 x power கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 2 தான் இருக்கும். ஸோ 2 into x power 4 2x power 4 2 into 2 4x cube 2 into 4 minus 8. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா 2 into 4 8x square. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. ஸோ மைனஸ் 2 4s are 8xன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ணுறோன்றதுனால சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2x power 4 கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் x power 3 இருக்குது. இங்கே 4 ப்ளஸ் 7x power 3. இங்கே ப்ளஸ் 4 மைனஸ் 4x power 3 இருக்குது. மைனஸ் பண்ணால் 3x க்யூப்னு கிடைக்குமா? இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு 8 + 4 12x ஸ்கொயர். இது ரெண்டுமே இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ -4 + 8னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 4xன்னு கிடைக்குமா? இப்போ இங்கே பாருங்களேன். சாரி, சம்மு பார்த்து எழுதுனதே மிஸ்டேக் எழுதிட்டோம். இங்கே 8x வரணும். சரிங்களா? இப்போ இந்த 8 ஆட் பண்ண நமக்கு சாரி இங்கே 4x தான் வரும். இங்கே 8x வருது. 8 2s are 16 வரும் நமக்கு இங்கே. ஸோ 4ல் 16 போச்சு, நமக்கு ரிமைனிங் 12 கிடைக்கும். 16 போச்சு, நமக்கு ரிமைனிங் 12 கிடைக்குமா? இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் காமனாக இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் காமனாக 3 வெளில தூக்கிக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால ஸோ 3x cube plus 12x square plus 12x is not equal to 0. ஸோ காமனாக இதில் 3 வெளில எடுத்தால் மீதி எனக்கு என்ன கிடைக்குது? 3 எடுத்துட்டோன்னா x cube plus 4x square plus 4x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 4x square 4xன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து
இதை எதால் டிவைட் பண்ண போகிறோம்? இந்த எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x இருக்கு இல்லையா, இதை இந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x ஐ எக்ஸ் கியூப் இந்த நம்பரால் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஆல் வகுக்க. ஆல் வகுக்க. ஸோ வகுக்கலாமா? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x இதை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஆல் வகுக்கிறோம். இங்கே எக்ஸ் பவர் 4க்கு இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ இங்கே ஒரு எக்ஸால் டிவைட் இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்குமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 4x ஸ்கொயர் வந்து நமக்கு 4x கியூபுன்னு கிடைக்குமா? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணும் இல்லையா, சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஸோ மைனஸ் தான் ஒரு பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, மைனஸ் வேல்யூ வரும். 2x கியூப் 4x கியூப். ஸோ நம்ம மைனஸ் பண்ணால் மைனஸ் 2x கியூப் கிடைக்குமா? ப்ளஸ் மைனஸ் 4x ஸ்கொயர், இதுவும் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 8x ஸ்கொயர் கிடைக்கும். இந்த மைனஸ் 8xை இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 2x கியூப் இருக்குது, இங்கே x கியூப் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 2 மைனஸ் 2x கியூப் பை எக்ஸ் கியூப். நான் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? ரிமைனிங் 2. அதை தான் இங்கே போட்டுக்க போகிறோம். மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான். 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூப். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 4 2 4s ஆர் 8. ஸோ மைனஸ் 8x ஸ்கொயர். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் 2x மைனஸ் 2 இன்ட்டு 4xனா 8x கிடைக்கும். ஸோ மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கிது பாருங்கள். மைனஸ் ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 8x ப்ளஸ் 8x கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வருது? 0 அப்படின்னு கிடைக்குது. ரிமைனிங் நமக்கு 0ன்னு கிடைக்குது. therefore மீ பேவா 0 கிடைச்சிச்சு நமக்கு. ஸோ மீ பேவா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இதுதான் நமக்கு மீ பேவா கிடைக்குது. இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இது எல்லாத்துலேருந்து காமனாக ஒரு எக்ஸை வெளியே எடுத்துக்கலாமா? எக்ஸை வெளியே எடுத்துருச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இப்போது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுத பாருங்கள். 3x பவர் 4 6x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x 4x பவர் 4 ப்ளஸ் 14x கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x இன் மீ பேவா is equal to x into x square plus 4x plus 4 அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.